என்கிட்ட உமி இருக்கு, உங்ககிட்ட அரிசி இருக்கு, வா 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடலாம். நாம் எதிர்க்கின்ற கும்பல் சாதாரண கும்பல் அல்ல. இன்றைக்கு இந்த களத்திலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக அரசு இருப்பதனால் தான் இன்றைக்கு RSS சங்பரிவார அமைப்புகள் இன்றைக்கு அடக்கி வாசிக்கிறார்கள். எடப்பாடி போன்றவர்கள் இருந்தால் அவர்கள் என்னவாக செய்வார்கள் என்று தெரியாது. அதற்கு ஒற்றை உதாரணம் மகாராஷ்டிராவில் இன்றைக்கு நடக்கின்ற ஆட்சி, பட்னாவிஸுடைய ஆட்சி. அவர் ஒரு பார்ட்னர் தான் அங்கே ஆட்சி அமைக்கிறார். ஆட்சியிலே அவர் தான் அமர்ந்திருக்கிறார். அதுக்கு முன்பு யார் இருந்தார்? சிவசேனா இருந்தது. சிவசேனாவை 2 உடைத்தார்கள். உடைத்து விட்டு இன்றைக்கு பார்ப்பனரை முதல்வராக்கி விட்டார்கள். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், OBC சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே முதல்வராக இல்லை. இதுதான் அவருடைய இலக்கு. இன்றைக்கு எடப்பாடியை வைத்துக் கொண்டு அவர்கள் வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே ஓட்டு இருக்கா? என்கிட்ட உமி இருக்கு, உங்ககிட்ட அரிசி இருக்கு, வா 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடலாம். இதான் பாரதிய ஜனதா கட்சி. என்னடா என்ன இருக்கு அவனுக்கு? தனியார் நின்ற டெபாசிட் இழப்பான். பாஜக காரங்க தைரியம் இருக்கா? நீ அதிமுக கூட சேர்ந்து 4 சீட்டை ஜெயிச்சிட்ட. ஆனா அதை ஜெயிச்சிடும் பேரில் நீ வந்து மேலே ஏறி நிற்கிற. பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் ஒண்ணுமே இல்லை. ஆனால் எப்படியாவது 2026 எப்படியாவது முயற்சி செய்து திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும். இதுதான். அதற்கு பல்வேறு இந்தியா முழுக்க பல்வேறு சித்தி வேலைகளை செய்கிறார்கள். பல புது பிளேயர்ஸ் இறக்கி விடுறாங்க. அதுல ஒருவர் தான் விஜய், நடிகர் விஜய். பாரதிய ஜனதா கட்சியால் RSS ஆல் இயக்கிக் கொண்டிருக்கின்ற சொல்படி கேட்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகளை, சிறுபான்மை வாக்குகளை, கிறிஸ்தவருடைய வாக்குகளை, இவருடைய வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் இறக்கி விட்டுப்பட்டிருக்கிறார். அவர் விஜய், தமிழக வெற்றி கழகம். இன்னொருவர் இருக்கிறார். அவர் வந்து திராவிட எதிர்ப்பை முன்வைப்பார், பெரியாருக்கு எதிர்ப்பாக முன்வைப்பார்கள். அல்லது மிக மோசமாக பேசுவார், பெரியாரை மண் என்பார். அவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? அவர் பேர் நாம் தமிழர் இல்ல, ஓம் தமிழர். சும்மா வெளிப்படையாக நான் பேசுவேன் நாம் தமிழர் என்று சொல்வார்கள். நாம் தமிழர் சொல்றேன். ஏன் வடநாட்டில் அடிச்சவன் தமிழன் தான், அங்க அடி வாங்கணும். எந்த தமிழனுக்காக நிற்கிறேன்? நான் சீமானுக்கு கேள்வி கேட்கின்றேன். தலித் மக்களுடைய பிரச்சனையிலே, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையிலே உன்னுடைய பணி என்ன? நாம் தமிழர் சொல்லிட்டா அடிச்சவங்க வேற மாற்று சமூகத்திலிருந்து வந்தானா, மாற்று மாநிலத்திலிருந்து வந்தானா, மாற்று மொழிக்காரன் வந்தானா, இந்திக்காரன் அடிக்கிறான். யாருக்காக நிற்கிறாய் நீ? இன்றைக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆளுநருக்கு எதிரான வழக்கிலே 10 மசோதாக்களுக்கு நீ கையெழுத்து போடுன்னு சொல்றாருங்க. யார்கிட்ட? நம்ம ஆளுநர்கிட்ட, RN ரவி, RSS ரவிட்ட. நான் கையெழுத்து போட முடியாது, நான் கிடப்பில் நடக்குது. நான் நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றம் போயாச்சு, நீதிமன்றத்தை வாங்கிட்டோம். 10 மசோதாக்களும் இன்றைக்கு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே சட்டசபையிலே சட்டம் கொண்டு வரப்படுகின்றது. ஆனால் அந்த சட்டத்தை இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதை ஸ்டே பண்ணியிருக்கிறது. GR சாமிநாதன் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்வார்கள், நாம் சட்டம் இயற்றுவோம், ஆனால் பார்ப்பனர்கள் நீதிமன்றத்தை கைப்பற்றுவார்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். நாம் கஷ்டப்பட்டு சட்டம் இயற்றுவோம், ஆனால் நீதிமன்றத்திலே பார்ப்பனர்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த சட்டத்தை, மக்களுடைய பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் அவர்கள் இந்த சட்டத்தை அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி யாரு? RSS ஆல் இயக்கப்படுகிறவர்கள். நாம் தமிழர் யாரு? RSS ஆல் இயக்கப்படுகிறவர். விஜய் யாரு? RSS ஆல் இயக்கப்படுகிறவர். அண்ணன் எடப்பாடி யாரு? RSS ஆல் இயக்கப்படுகிறவர்கள். இன்றைக்கு நடக்கிற இந்த போராட்டம் என்பது வெளிப்படையாக சனாதனத்துக்கு எதிராகவும், சனாதனத்துக்கு எதிராக ஜனநாயகவாதிகள் தொடுக்கின்ற யுத்தம். சனாதனத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான போராட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கும் சனாதனத்தை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கான போராட்டம். இந்த போராட்டத்தை நாம் தீவிரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு இந்தியாவிலேயே இந்த அங்கீகார வெற்றி விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற சூழலிலே கோட்பாட்டு அடிப்படையில் இன்றைக்கு மிக தெளிவாக இந்த அரசு
அரச பயங்கரவாதத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இடதுசாரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அத்தனை தோழர்களும் விழிப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.